அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 74% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்களே சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பலருக்குமே நடந்திருக்குது. அதே போல் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 72 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 250 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 654 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 429 ஃபேஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்த நிலையில் தான் இருக்குது. தங்கம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஒமான் நிஸ்வா ஆரம்பித்தது மழை மற்றும் தூசி காற்று. குவைத்திலும் எதிர்வரும் நாட்களில் மழை. நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிட்டீங்களா மொபைல் ஐடியில்? இனிமேல் போகவும் முடியாது, வரவும் முடியாது. மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. இதோ குவைத்துடைய தீயணைப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. பல கடைகளுக்கு உடனடியாக சீல் வைப்பு. அதே போல் போதைப் பொருள் வைக்கலுக்குள் களிமண்ணில் மறைத்து போதைப் பொருள். சீனாவிலிருந்து குவைத்துக்கு வந்த கன்சைன்மெண்ட். அதிர்ந்து போன அதிகாரிகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர்கள் பெதரல் அமீரா இசால் ரமதான் போன்ற பல காலநிலை ஆய்வாளர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ருத்தூபாவினுடைய வீரியம் இன்னும் சில நாட்களுக்கு அதிகரிக்கும். அதன் பிறகு லேசான கோடை கால மழை, சம்மர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் முக்கியமான விடயம் இந்த ருத்தூபா. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடல் சோர்வு, உடம்புல தெம்பு இல்லாத நிலைமையில் இருக்குதுன்னா இந்த ருத்தூபா டைமில் வெளியில் நிற்காதுங்க. மயக்கம் வர்றதுக்கு 100க்கு 99% வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அடுத்தது மயக்கம்தான். வியர்வை அதிகமாக வெளியாகும் போது இந்த பிரச்சனைகள் உடலில் நீர் சத்து குறையும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வாகனம் ஓட்டும் போது நீங்கள் அந்த முன்னாடி கண்ணாடியில் புகைப்படலம் இருக்குது அப்படின்றதால சில நேரங்களில் நாம் ஏசி போட்டால் கிளியர் ஆகிடும். ஆனால் இது ஏசிக்கு கூட சில நேரங்களில் கிளியர் ஆகாது. நாம் கண்ணாடியை தொடச்சே ஆகணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். مساكم الله بالخير. ورطوبة عالية وفرص لرشات أمطار صيفية خفيفة متوقعة من بكرة الخميس حتى بداية الأسبوع القادم بإذن الله تعالى، مع ارتفاع نسبة الرطوبة العالية اللي تتجاوز 90%. فقد نتوقع بإذن الله تعالى رشات أمطار خفيفة متفرقة. فالصيف وحرارته العالية تكون الأمطار نادرة فيه بسبب الحرارة العالية اللي تشتت نسب الرطوبة، وبالتالي تضعف فرص الأمطار وتشكل الغيوم مع الحرارة العالية. لكن إذا تجاوزت الرطوبة 90% إلى 100% فإن حرارة الشمس ما تغطي هذه الرطوبة العالية، وبالتالي قد نشهد تشكل الغيوم مع ارتفاع نسبة الرطوبة العالية لطبقات الجو العليا، وبالتالي نشهد رشات أمطار خفيفة متفرقة. ومع استمرار الرطوبة بإذن الله تعالى خلال الأيام القادمة فإنها إن شاء الله تبشر بأمطار وخير بالوسم وقبل وقتها بإذن الله تعالى. ஒமான் நாட்டில் நிஸ்வா பகுதிகளிலையும் தற்போது மழை ஆரம்பமாகி இருக்குது. அதே போல் மகரிபி பகுதிகளில் தூசியினுடைய காற்றும் ஆரம்பமாகி இருக்குது. சில வீடியோ காட்சிகள் இருக்குது, அதையும் பாருங்கள்.
மொபைல் ஐடி யூசர்ஸ், உங்களுக்கான மிக முக்கியமான தகவல், அத்தென்டிகேட் சைன், அதாவது உங்களுடைய உத்தியோகபூர்வ அனுமதியை வழங்குதல். இந்த அத்தென்டிகேட் சைனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இதில் வேறு எதுவுமே இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்டரில் பத்தாக்க மதனியாவில் சென்டரில் இருக்கக்கூடிய அத்தென்டிகேட்டில் மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன். அதில் 2 டிக் நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணிட்டீங்க. சாதாரணமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் திறக்கும்போது வேறு ஏதாவது சில விடயங்களுக்காக இந்த மாதிரி அத்தென்டிகேட்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது இப்போ ஃபோர்ஜர் பண்ணுறாங்க. சிலர் வந்து ஃபேக்காக ஒரு சிலர் மெசேஜோ அல்லது கோலோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ போட்டு உங்களுடைய மொபைல் ஐடியிலேருந்து அத்தென்டிகேட் வெரிஃபிகேஷனை ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வேளை நீங்கள் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு என்ன வேணாலும் அவங்களால பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் இப்போ திறக்க முடியும் இல்லையா, அதுக்கு அத்தென்டிகேட் இருந்தால் மட்டும் போதும். அத்தென்டிகேட்டை வச்சு எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிட முடியும். மொபைல் ஐடியில் நீங்கள் அத்தென்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், மொபைல் ஐடி யூஸ் பண்ணுறவங்க. அதே போல் தான் இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் இந்த அத்தென்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு கடனோ இல்லை லோனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அவங்களுடைய மொபைல் ஐடி மூலமாக உங்களுடைய ஐடியை வச்சு ப்ரூஃபை வச்சு அதுவும் நீங்கள் அத்தென்டிகேட் ஓகே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராவல் பேன் கூட வரலாம். அதனால் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். ரொம்ப கவனமாக இருங்க இந்த மொபைல் ஐடி யூஸ் பண்ணுறவங்க. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் 161 கேரேஜ்கள் கடைகள் வந்து சீல் பண்ணப்பட்டிருக்குது. அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் கடைகளில் வியாபார தலங்களில் அனைத்து இடங்கள்லையும் தீவிரமான செக்இன் சோதனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரோடுகளில் தெருவுகளில் வீட்டு இருக்கக்கூடிய ஏரியாக்களில் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அனைத்து அதிகார மட்டங்களும் சோதனை செய்வாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இதில் வந்து மனித வளத்துக்கான பொது ஆணையகமாக இருக்கட்டும், குவைத்துடைய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், அதே போல் சுற்றுச்சூழல் அதிகார சபையாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது அதுக்கு முனிசிபாலிட்டி நகர சபையாக இருக்கட்டும், குவைத்துடைய அனைத்து அதிகார மட்டங்களும் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க. இப்போ நிறைய கேரேஜுகளை வந்து இந்த மாதிரி சோதனை பண்ணும்போது அதில் நிறைய பேருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் மேலேயே பார்ட்டிஷனில் ரூம் அடித்து கொடுத்துருப்பாங்க, கேரேஜுக்குள்ளேயே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கடைகளுக்குள்ளே சோதனை பண்ண வந்துட்டாங்கன்னா எப்படியுமே உள்ள ரூம் இருக்குதா, என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இதோ கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கான பெருமதி உள்ள போதை மாத்திரைகளுடைய கவர் வந்திருக்குது சைனாவிலேருந்து. அதே மாதிரி வைக்கோலுக்குள்ளே மறைச்சி வச்சு போதை பொருளை அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் கஸ்டம்ஸால் வந்து அதை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்தை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைங்கிறானுங்க போல தான் தெரியுது ஒரு சிலர். முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். في إطار جهودها المتواصلة لحماية البلاد من دخول البضائع الممنوعة والمخالفة، تمكن مفتشو إدارة جمارك الشحن الجوي من ضبط عدة شحنات قادمة من جمهورية الصين الشعبية تحتوي على 5,591,000 كبسولة فارغة تقريبا يشتبه باستخدامها لأغراض غير مشروعة. وفي التفاصيل، وخلال قيام المفتشين بمهامهم الاعتيادية في تفتيش الشحنات، تم الاشتباه في شحنة تحمل وصف أجزاء من لدائن، والشحنة الأخرى تحمل وصف أصناف طبية، وبإجراء الكشف عليها تبين أنها تحتوي على كبسولات فارغة مكتوب عليها اسم بفايزر BGN 300، وهو الاسم المرتبط بدواء لاريكا، والذي يعتبر من المؤثرات العقلية ولا يجوز استيراده إلا وفق الأطر والأنظمة التي وضعها القانون. وبعد مطابقة محتوى الشحنات مع الإفراج الجمركي والفواتير المرفقة، تبين وجود اختلاف كبير في وصف البضاعة المقدمة من الشركة. وعند الاستفسار من قسم الصحة التابع للشحن الجوي، أفاد المختصون بأن هذه الكبسولات ممنوعة وغير مصرح بدخولها،
وأن الفواتير المقدمة لا تطابق الواقع. وعليه تم تحرير محضر ضبط تجاري بالواقعة والتحفظ على الشحنة تمهيدا لاتخاذ الإجراءات القانونية المناسبة. وتشدد الإدارة العامة للجمارك على استمرارها في مواجهة كافة محاولات التحايل وتهريب البضائع الممنوعة، مؤكدة في الوقت ذاته أن التنسيق مع الجهات المختصة مستمر لضمان سلامة المجتمع وصحة المواطنين.